சதுர்த்தி நாயகனே ஸ்ரீ கணேசனே சரணமையா. ஓம் கணபதியே போற்றி. எதுக்கும் கவலைப்படாத தங்கமே. தலைகீழா இருக்க உன்னோட நிலையை மாற்ற படைச்ச எனக்கு தெரியாத தங்கமே. ஒரே ஒரு நொடி போதும் தங்கமே. சோர்ந்து போக வேண்டாம் தங்கமே. நான் உன்னோட கையை பிடிச்சிட்டே இருக்கேன். தைரியமா இரு, எல்லாமே சரியாயிரும். கையில பல பிரச்சனைகளால் விழுந்த உன்னை என்னோட தும்பிக்கையால் தூக்கி விட போகிறேன் தங்கமே. நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. எந்த நிலையா இருந்தாலும் சரி, எந்த நிலையில நீ இருந்தாலும் சரி, நீ என்கிட்ட வந்துட்ட அப்படின்னா உனக்குள்ள நீயே ஒரு மாற்றத்தை உணர்வு தங்கமே. உன்னோட கஷ்டம் படிப்படியாக சரியாயிரும். உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது உன்னோட ஆள் மனசுல இருந்து ஒரு பதில் வரும். அதை கேளு. அது உனக்குள்ள இருந்து நான் உனக்கு கொடுக்குற பதில் ஆகும் தங்கமே. நான் கொடுக்க நினைக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது தங்கமே. ஆளை பார்த்து கூலி கொடுக்கறது மனுஷங்க கணக்கு தங்கமே. ஆனால் உன்னோட சூழ்நிலை என்ன ஏதுன்னு தெரிஞ்சு கூலி கொடுக்கறது உன்னுடைய பிள்ளையார் அப்பாவோட கணக்கு தங்கமே. உன்னோட வேண்டுதல் நிறைவேறுமா பிள்ளையாரப்பான்னு என்கிட்ட கேட்குறீல்ல தங்கமே. கண்டிப்பாக உன்னோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உனக்கு இப்போ இந்த நிமிஷம் உறுதி அளிக்கிறேன் தங்கமே. எதுக்காகவும் எதையும் பார்த்தும் பயப்படாத, எதை நினைச்சும் கண் கலங்காத. உனக்கு நடக்கணும்னு இருக்க நல்லது நடந்தே தீரும் தங்கமே. யார் என்ன செஞ்சு தடுத்தாலும் அது தடுக்கவே முடியாத தங்கமே. என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, பிறகு எதுக்கு இந்த சந்தேகம்? தினமும் பிள்ளையாரப்பான்னு என்னை தேடி என் இடத்துக்கு வர, மனசார என்னை பிரார்த்தனையும் செஞ்சுக்கிற, உன்னோட வேண்டுதல் எல்லாத்தையுமே கிட்ட சொல்கிற. ஆனாலும் உனக்கு என் மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன் தங்கமே? உன்னுடைய பிரச்சனைகளை நான் சரி செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த நொடியில் இருந்து உன்னோட பிரச்சனைகளை நினச்சி கவலைப்படக்கூடாது தங்கமே. எல்லாத்தையுமே உன்னுடைய பிள்ளையாரப்பா நான் சரி பண்ணிடுவேன். என்னோட பதிவை கேட்கும் நொடியே உன் மனசில் 1000 விதமான கேள்விகளும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் தங்கமே? எனக்கு தெரியும் தங்கமே. நீ கவலைப்படாத, எதையும் நினைக்காத, சந்தோஷமா இரு. சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி செய். நிம்மதியா இரு. உன்னோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். எங்க பிள்ளையாரப்பா நிம்மதியா இருக்கிறது? நீங்களே சொல்லுங்க. சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே என் தலையில எழுதலையே, பிறகு எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்னு என்கிட்ட கேட்குறியா? அப்படி எதுவும் இல்லை தங்கமே. எல்லார் விடவும் நீ சந்தோஷமாக வாழ போகிற. அதுக்காக தான் இந்த கஷ்டமும், இந்த கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு தங்கமே. சந்தோஷமா